இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜாப் போச்சுன்னா, அதாவது ஜாப்ல இருந்து உங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனி இன்சூரன்ஸும் சேர்ந்து போயிடும். கோவிட் மாரி டைம்ல எவ்வளோ பேர் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஜாபும் இருக்காது, இன்கமும் இருக்காது. அதே நேரத்துல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறீங்க. உங்களுக்கான ஹாஸ்பிட்டல் பில் வந்து 8,00,000 வருது. ஆனா உங்க கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வெறும் 3,00,000 தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற 5,00,000 யார் செலுத்துவாங்க? சேவிங்ஸ்ல இருந்து எடுப்பீங்களா? இல்ல லோன்ல இருந்து எடுப்பீங்களா? இல்ல ஃபிரெண்ட்ஸ்ட்ட கேட்பீங்களா? இப்படின்னு பல கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வரலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா இன்சூரன்ஸ் நம்மள புரொடெக்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமே. 2 பேர் இருக்காங்க. பெர்சன் ஏ அண்ட் பெர்சன் பி. பெர்சன் ஏ கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு அவருக்கு. ஆனா பெர்சன் பிக்கு கம்பெனி இன்சூரன்ஸும் இருக்கு, கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு. அதே சமயத்துல அவரு அவுட் சைட் கம்பெனி, அதாவது வெளிய பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் 10 லேக்ஸ் கவரேஜ்க்கு எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ பெர்சன் ஏ அண்ட் பெர்சன் பி 2 பேருக்கும் ஜாப் போயிடுது. அதாவது டெர்மினேட் பண்ணிடுறாங்க. ஒரு எதிர்பாராத விதமாக. இப்போ பெர்சன் ஏ வந்து கம்பெனி இன்சூரன்ஸ் மட்டும் இருந்ததுனால அவருக்கு எந்த கவரேஜும் கிடையாது. ஆனா பெர்சன் பி அவர் ஃபுல்லி கவர்ட். ஏன்னா அவருக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனில விட்டு வெளிய வந்தோனே கவரேஜ் ஸ்டாப் ஆனா கூட அவருக்கு பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் அவுட் சைட்ல எடுத்து வச்சிருந்ததுனால அவருக்கு கவரேஜ் இன்னும் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் அவுட் சைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரொம்ப முக்கியம். பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் கம்பெனிக்கு வெளியன்னு. நீங்க ஸ்மார்ட்டா முடிவு எடுக்கணும்னா கம்பெனி இன்சூரன்ஸ ஒரு போனஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது அவுட் சைட் ஆபீஸ் பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ மெயின் ப்ரொடெக்ஷனா வைங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஜாப் சேஞ்ச் ஆனாலும் கவரேஜ் இருக்கும். ஃபேமிலியையும் கவர் பண்ணலாம். பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பா கேரண்டீட். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பெர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு? கமெண்ட் செக்ஷன்ல எஸ் ஆர் நோன்னு டைப் பண்ணுங்க.